Welcome to this lecture. The topic of the lecture is Exception Handling Part 1. This is the outline of my video. In this video, I am going to discuss about exception handling fundamentals, general form of a exception handling block, uncaught exceptions, handling arithmetic exception, and examples. Exception handling fundamentals. What is an exception? An exception is an abnormal condition that arises in a code sequence at runtime. அதாவது எக்ஸப்ஷனுங்கிறது என்னன்னா ஒரு அப்நார்மல் கண்டிஷன் நம்ம வந்து ஒரு கோட் பிளாக் வந்து நம்ம எழுதியிருப்போம். அந்த கோட் பிளாக்கை ரன் பண்ணும்போது அப்நார்மலாக ஏற்படுற ஒரு எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் சொல்கிறோம். இட் இஸ் காஸ்ட் பை எ ரன் டைம் எரர் இன் அ ப்ரோக்ராம். ஸோ தெர் ஆர் மெயின்லி டூ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஒன் இஸ் அ கம்பைல் டைம் எரர், another one is a runtime error. The compile time error usually occurs while compiling a code. The runtime error occurs when we run a code, and the exception will be caused by a runtime error in a program. And it can be generated by the Java runtime system, or they can be manually generated by our code. அதாவது இப்போ அந்த எக்ஸப்ஷனை ஜெனரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன்டைம் சிஸ்டமே ஜெனரேட் பண்ணோம். நம்ம வேணும்னாலும் மேனுவலாகவும் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷனை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். Suppose if we want the program to continue with the exception of the remaining code, then we should try to catch the exception object thrown by the error condition and then display an appropriate message for taking corrective actions. This is known as exception handling. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு ரன் டைம் எரர் வருது. ஆனாலும் இந்த கோடு ரிமைனிங் கோட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ரன்டைம் சிஸ்டமோ இல்லை மேனுவலாக நம்ம ஜெனரேட் பண்ண எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும். அந்த த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் மெசேஜை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அதாவது எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா the எக்ஸப்ஷன் வந்து த்ரோ ஆகும் as an object, and we have to receive the exception and we have to take the corrective actions. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப்பை நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம வந்து கோடை வந்து ஸ்டாப் ஆகாம அதோட எக்ஸிக்யூஷனை நம்ம வந்து கண்டினியூ பண்ண வைக்க முடியும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்றோம். தென் the error handling code that performs the following 4 tasks. அது எரர் ஹேண்ட்லிங்ல இந்த 4 விஷயம் நம்ம பார்ப்போம். the first வந்து find the problem, that is hit the exception சொல்றது. முதல்ல எக்ஸப்ஷன் அக்கர் ஆகும். Inform that an error has occurred. Then அதாவது என்னன்னா throw the exception. முதல்ல hit the exceptionனா ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் inform that an error has occurred அப்படிங்கிறது வந்து throwing an exception சொல்றோம். And once the exception has been thrown அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணணும். ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா catch the exception சொல்றது. தென் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். தட் இஸ் கால்டு handle the exception. So there are 4 major tasks for handling errors. That is, the first step is the hit the exception. Then the second one is the throw the exception. Third one is catch the exception. Fourth one is handle the exception. நெக்ஸ்ட் ஜாவா எக்ஸப்ஷன் ஹேண்டில் எப்படி நம்ம வந்து பண்ண முடியும்? இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு there are 5 keywords நமக்கு வந்து ஜாவாவில் இருக்குது. ஸோ the first keyword is try block, second one is catch, third one throw, throws, and finally. These are all the 5 keywords which are important and associated with exception handling. The first one is the try block. அதாவது ட்ரை பிளாக்ல என்ன சொல்லணும்? ட்ரைங்கிறதும் பிளாக்கு, கேட்ச்ங்கிறதும் பிளாக்கு, த்ரோங்கிறது ஸ்டேட்மெண்ட், த்ரோஸுங்கிறது கிளாஸ். தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வரும். த்ரோஸுங்கிறது கிளாஸ்ன்னு சொல்லணும். ஃபைனலிங்கிறது பிளாக். அப்போ மேஜராக நமக்கு வந்து 3 பிளாக்ஸ் இருக்கு. ட்ரை பிளாக், கேட்ச் பிளாக், ஃபைனலி பிளாக் இருக்கு. தென் த்ரோ அண்ட் த்ரோஸை நம்ம தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பிளாக்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷன் வரதுக்கான பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதில் போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பிளாக்ல போடணும். தட் இஸ் program statement that you want to monitor for exceptions are contained within the try block. அப்ப ட்ரை பிளாக்ல போடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ஆயிட்டு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். இஃப் an exception occurs within a try block, it is thrown. அப்ப எக்ஸப்ஷன் அக்கர் ஆச்சுன்னா ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா த்ரோ ஆகும். அப்ப இந்த த்ரோ பண்ற ஆப்ஜெக்டை நம்ம ரிசீவ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அதை பெர்ஃபார்ம் பண்றதா என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக். தட் இஸ் the catch block catches this exception and handles it.
அண்ட் ஃபைனலி பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பிளாக் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சில ஸ்டேட்மெண்ட் போடுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் வந்தாலும் நடக்கும், எக்ஸப்ஷன் வரலனாலும் நடக்கும். அதை வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக்ல போடணும். அண்ட் இந்த த்ரோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுறதுக்கு. அதாவது மேனுவலாக எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணும்னா த்ரோங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணி தான் த்ரோ பண்ண முடியும். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக த்ரோ பண்ணுறப்ப நம்ம த்ரோங்கிற கீபோர்ட் போட தேவையில்லை. மேனுவலாக நம்ம ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணுங்கிற கேசஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா த்ரோங்கிற கீபோர்டு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணலாம். அண்ட் த்ரோஸ் கிளாஸ் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் தட் எ மெத்தட் மைட் த்ரோ. இப்போ ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ மெத்தட்னு நமக்கு தெரியும், கிளாஸுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு மெத்தட்னு சொல்றோம். இப்போ ஒரு சில மெத்தட் வந்து என்ன பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2-3 எக்ஸப்ஷனை த்ரோ பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ அது என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் அந்த மெத்தட் த்ரோ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இதில் சேர்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரோஸ் லிஸ்ட்ல சேர்க்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 keywords which are important in handling Java exceptions. This is the general form of an exception handling block. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை வந்து பிளாக். அப்போ பிளாக்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ்க்குள்ள வரணும். ட்ரைன்னு போடுங்க. திஸ் இஸ் அ கீவேர்ட். அண்ட் ஓப்பனிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும், க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். இதுக்குள்ள நான் என்ன எழுத போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். பிளாக் ஆஃப் கோட் டு மானிட்டர் ஃபார் எரர்ஸ். அப்போ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் மானிட்டர் பண்ணணுமோ, எரர்க்காக மானிட்டர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ட்ரை பிளாக்ல போடணும். அப்போ எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நார்மலி எதுல போடணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல போடணும். அப்போ ட்ரை பிளாக்ல இருக்க கோடு ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருது. இப்போ தேர்ட் லைன்ல சப்போஸ் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணி விட்டுரும். ஸோ த்ரோ பண்ண உடனே நேராக கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக்குக்கு வரும். ஸோ இந்த ட்ரை பிளாக்குக்கு பாருங்க தெர் இஸ் நோ ஆர்கியூமெண்ட். ஆனால் கேட்சுக்கு வரும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் பெராந்தசிஸ்குள்ள நமக்கு வந்து எக்ஸப்ஷன் டைப் 1 EXOBன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கேட்ச் பிளாக்கு எதுக்கான கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் டைப் 1 ஹேண்டில் பண்றதுக்கு. தட் இஸ் த எக்ஸப்ஷன் ஹேண்டிலர் ஃபார் எக்ஸப்ஷன் டைப் 1. அப்போ நிறைய டைப் ஆஃப் எரர் வரும். ஃபார் ஒரு டைப் ஆஃப் எரரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கேட்ச் பிளாக் வந்து நம்ம எழுதணும். அப்போ அந்த கேட்ச் பிளாக்குக்கு பெராமீட்டரில் நான் என்ன கொடுக்குறேனோ அந்த டைப் ஆஃப் எக்ஸப்ஷனை தான் அது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த பிளாக் வந்து எக்ஸப்ஷன் டைப் 1 ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு கேட்ச் பிளாக் நம்ம போடுறோம். அப்போ ஒரு ட்ரை பிளாக்கோட எத்தனை கேட்ச் பிளாக்ஸ் வேணாலும் நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். ஒரு கேட்ச் பிளாக்கும் ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணும். அப்போ கேட்ச்னு போட்டுட்டு எக்ஸப்ஷன் டைப் 2 அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் நேம் நம்ம கொடுக்குறோம். இங்கே ஜாவா எக்ஸப்ஷன்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அன் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் நான் போட்டிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஹேண்டிலர் ஃபார் எக்ஸப்ஷன் டைப் 2ன்னு சொல்கிறோம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டே போகலான்னு பார்த்தீங்கன்னா we can add as many catch statements as possible நம்ம கொடுத்துட்டே வரலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலின்னு வரணும். ஸோ ஓப்பனிங் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கிறேன், க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் பிளாக் ஆஃப் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் ட்ரை பிளாக் எண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃபைனலி பிளாக் வந்து எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் எக்ஸப்ஷன் வந்தாலும் சரி, ட்ரை பிளாக்ல எக்ஸப்ஷன் வந்தாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போகும். சப்போஸ் எக்ஸப்ஷன் வரலனாலும் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி பிளாக்ல இருக்கிறது எடுத்துக்கணும். அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வந்தாலும் வரலனாலும் சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு இருக்கும். அந்த மாதிரியான கோடை நம்ம இதில் கொடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக்ல கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் நோட் பண்ணணும், ட்ரைக்கு பக்கத்தில் ஓப்பனிங் பேராந்தசிஸ் அண்ட் க்ளோசிங் பேராந்தசிஸ் கிடையாது. சிமிலர்லி ஃபைனலி பக்கத்தில் நமக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராந்தசிஸ் க்ளோசிங் பேராந்தசிஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைங்கிறது ஒரு பிளாக்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்ச்ன்றதும் ஒரு பிளாக்னு சொல்கிறோம், ஃபைனலின்றதும் ஒரு பிளாக்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நார்மலி ஒரு பிளாக்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே ட்ரை பிளாக்ல even though the try block contains ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தா கூட நம்ம ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போடணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கிளாஸஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா ஒரு பிளாக்னா மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்ப நீங்க ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டா போதும். ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட தேவையில்லை. இந்த இஃப் ஃபார்ல எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து ட்ரைங்கிறது பிளாக்னே அவங்க டிக்ளேர் பண்றதுனால ஈவன் ஃபார் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ட்ரைக்கு ஓப்பனிங் கர்லி பிரேஸ் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் வந்து போடணும். சிமிலர்லி கேட்ச் ஃபைனலிக்கு நம்ம போடணும். ஸோ திஸ் இஸ் த general form of an exception handling block ன்னு சொல்றது.
ஓகே. ஸோ இந்த சின்டாக்ஸ் நீங்க ஞாபகமா வச்சுக்கணும். அண்ட் எப்போ ட்ரை பிளாக்ல எக்ஸெப்ஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். அங்க த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பும் இங்க த்ரோ பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் டைப்பும் மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்த உடனே நேரா எங்க வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலிக்கு வரும். ஃபைனலி வந்ததுக்கு அப்புறம் நேரா கீழே போயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் த சீக்வன்ஸ். சப்போஸ் இங்க த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பும் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் டைப்பும் மேட்ச் ஆகலாம். கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் டு த நெக்ஸ்ட் கேட்ச் பிளாக் அண்ட் த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பும் இந்த ஆப்ஜெக்ட்டும் சேமான்னு பார்க்கும். சேமா இருந்துச்சுன்னா இந்த ஹேண்டிலிங் நடக்கும். ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலி பிளாக்குக்கு வரும். ஃபைனல் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். சிமிலர்லி லைக்வைஸ் ஒன்னொன்னா மேட்ச் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் அன்காட் எக்ஸெப்ஷன். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாம எழுத போறேன். அதாவது we are not going to handle the exception. ஸோ வாட் வில் ஹேப்பன்றது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளா எழுதிக்கலாம்னா எக்ஸப்ஷனையும் சிஸ்டம் தான் த்ரோ பண்ணுது, ஹேண்டில் பண்றதையும் சிஸ்டமே ஹேண்டில் பண்றது. இதான் ஃபர்ஸ்ட் கைண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது. அதான் ஹெட்டிங் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அன்காட் எக்ஸெப்ஷன். த யூசர் இஸ் நாட் caught the exception. Instead, the exception is thrown by the system and it is being handled by the system சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்? EXE0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். right, exception 0 அப்படின்னு வச்சிருக்கேன். and inside this class I have introduced one method public static void main ன்னு கொடுத்துருக்கோம். அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. so it receives string array as argument and இந்த first statement கொஞ்சம் கவனிங்க. integer a equal to 0 செமிகோலன் கொடுத்துருக்கேன். அப்ப ஏன்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது என்ன டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இன்டீஜர் டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கு. இனிஷியல் வேல்யூ நான் 0 பண்ணியிருக்கேன். then look at this second statement integer b equal to 42 divided by a ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப 42 a வால டிவைட் பண்ண சொல்றேன். இப்ப a வந்து 0. நார்மலி we know that as a mathematics people we know that the denominator divisionல என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. அப்ப 0 வந்தா நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா anything divided by 0 is infinity ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து system.out.println கொடுத்துட்டு the value of b isங்கிறத டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். whatever we gave in within double quotes வந்து அப்படியே நமக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். பிளஸ் கொடுத்து கன்கார்டினேட் பண்ணி b யோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். அப்ப நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அந்த 42 divided by a பெர்ஃபார்ம் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்து பிக்கு வைக்க சொல்லியிருக்கேன். பி வந்து இன்டீஜர்னு சொல்றேன். பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணல? இதுல வந்து நமக்கு என்ன சொல்றோம்னா அந்த 42 divided by a வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டரோட வேல்யூ 0 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். அப்ப இதை த்ரோ பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம். அண்ட் இதுல நம்ம ஹேண்டிலிங் நம்ம பண்ணல. தட் இஸ் ட்ரை கேட்ச் எல்லாம் நம்ம பண்ணல. ஸோ அப்ப நம்ம வந்து ஹேண்டில் பண்ணல. அப்ப ஹேண்ட்லிங் யார் பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமே ஹேண்டில் பண்ணிக்கும். அப்ப சிஸ்டமே ஹேண்டில் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டு ப்ரோக்ராம் அப்ரப்டா ஹால்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எக்ஸெப்ஷன் இந்த நமக்கு அவுட்புட்டா வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாக் ட்ரேஸ். ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஸ்டாக் ட்ரேஸ் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸ்டாக் ட்ரேஸ் ஸ்டாக் ட்ரேஸ். ஸோ இதுல வந்து என்ன நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குன்னா java.lang.arithmetic exception. அப்போ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ங்கிறது இட்ஸ் பில்ட் இன் கிளாஸ் விச் இஸ் அவைலபிள் இன் த பேக்கேஜ் java.languageன்றதுல இருக்கு. ஸ்லாஷ் பை 0. ஸோ திஸ் இஸ் எரர். இந்த எக்ஸெப்ஷன் எதனால வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை 0. அப்ப ஒரு நம்பரை நான் 0வால டிவைட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்திருக்கு. எந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? மெயின் ஃபங்க்ஷன்ல. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்ல இருக்கு? exe0 பிராக்கெட்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம எந்த ஃபைல் நேம்ல சேவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா exe0.javaன்னு சேவ் பண்ணணும் அந்த ஜாவா ஃபைல்ல. அண்ட் இந்த :6ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனாவது லைன்ல. see, so this is the line number 1 and this is line number 2 and this is line number 3 and this is line number 4 and this is line number 5 and this is line number 6. அப்ப line number 6 contains this error. and this line number எங்க இருக்கு? இந்த மெயின் மெத்தட்ல இருக்கு. இதுல என்ன எக்ஸெப்ஷன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்றது இந்த இடத்துல காமிச்சிருக்கு. /0 அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு அப்படியே கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். we will see what will happen.
ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி நோட் பேடில் கொண்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதை சேவ் பண்ணணும். நமக்கு நார்மலி தெரியும் எங்கே சேவ் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டில் சேவ் பண்ணணும். exe0.javaன்னு நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் பண்ணுறேன். ஜாவா சி ரைட் exe0.java. ஓகே, கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணியாச்சு. இதில் எந்த எரரும் இல்லை. நமக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் கோடு தான் கொடுத்துருக்கு. ஒரு ஏவை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பிக்கு வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டேஷன் கொடுத்துருக்கேன் 42/0ன்னு. அந்த பியோட ரிசல்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். எந்த இடத்துலையும் நமக்கு மிஸ்டேக் இல்லை. ஸோ கம்பைலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். ஜாவா exe0ன்னு கொடுக்குறேன். See, நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? exception in thread main. என்ன error? java.lang.arithmetic exception :/by0 at exe0.main of exe0.java :6 வந்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன அதே சேம் எரர் மெசேஜ் வந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 0 இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ எந்த சேஞ்ச் பண்ணாலும் ஒரு தடவை கம்பைல் பண்ணிடுங்க. தென் கிளாஸ் ஃபைல் ஜெனரேட் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன். சி பாருங்க, த வேல்யூ ஆஃப் பி இஸ் 21. இது போல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 42 0வால் டிவைட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் 42 0வால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கிடைக்கும். அந்த கிடைக்கிற எக்ஸப்ஷனுக்கு பேர் என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்றோம். இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்து java.lang அப்படிங்கிற பேக்கேஜ்ல இருக்கு. அண்ட் நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த இங்க கவனிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் எனக்கு எக்ஸப்ஷன் வந்திருக்கு லைன் நம்பர் 6ல. அப்ப லைன் நம்பர் 6ல எக்ஸப்ஷன் வந்ததுனால லைன் நம்பர் 7 நடக்கல. அதுக்கு பின்னாடி இருக்க எதுவுமே நடக்கல. நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு இங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்கல. அப்ப என்ன இருக்குன்னா ப்ரோக்ராம் வந்து எந்த லைன்ல நமக்கு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுச்சோ அந்த லைனுக்கு பின்னாடி இருக்க எதுவுமே நடக்கல. ப்ரோக்ராம் அப்ரப்டா டெர்மினேட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். எப்படி வந்து இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றது. So this is the second scenario. In the first scenario, the exception is being thrown by the system and it is being handled by the system. System handle பண்ணதுனால என்ன பண்ணிருச்சு? எந்த இடத்துல நமக்கு எக்ஸப்ஷன் வந்துச்சோ அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாம அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சினாரியோல எக்ஸப்ஷனை த்ரோ பண்றது சிஸ்டமா பண்ற மாதிரி பண்ண போறோம். ஆனா ஹேண்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மேனுவலா பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஃபைனலி இங்க நம்ம இப்போதைக்கு கொண்டு வரல. ட்ரை கேட்ச் மட்டும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் exe2. So this is the name of the class ன்னு சொல்றேன். And public static void main இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், நமக்கு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக் மட்டும் தனியா ஆக்ட் பண்ணாது. ட்ரை பிளாக் போட்டா கரஸ்பாண்டிங்கா நீங்க எய்தர் ஒரு கேட்ச் பிளாக்கோட அதோட அசோசியேட் பண்ணணும், இல்ல ஃபைனலியாவது நீங்க அசோசியேட் பண்ணணும். வெறும் நான் ட்ரை மட்டும் போடுறேன் மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ட்ரை போட்டா அதோட ஃபாலோ பண்ணி நீங்க கேட்ச் கொடுக்கலாம். சப்போஸ் கேட்ச் இல்லைங்கிறப்ப நீங்க ஃபைனலிங்கிறது போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் ஒரு ட்ரை பிளாக் இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஒரு கேட்ச் பிளாக் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது மூலமா எப்படி நம்ம வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்றதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன் இஸ் டி, அனதர் ஒன் இஸ் ஏ. போத் வேரியபிள்ஸ் ஆர் ஆஃப் டைப் இன்டிஜர். தென் நெக்ஸ்ட் ட்ரைன்னு கொடுக்குறோம். நமக்கே தெரியும் ட்ரைல வந்து மானிட்டர் அ பிளாக் ஆஃப் கோட். அப்போ எந்தெந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம மானிட்டர் பண்ணோம், அப்போ எந்தெந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து எக்ஸப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, மானிட்டர் பண்ண வேண்டி இருக்கு, அதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு வந்து போடணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 0 நான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 42/d கொடுக்குறேன். அப்போ ஏற்கனவே டீன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கு இங்கே இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்துருக்கேன். 42 0வால் டிவைட் பண்ண சொல்லி ரிமைண்டர் எடுத்து ஏல வைக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா system.out.println this will not be printedன்னு கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன ஆகும், நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும் போது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சோன்னே இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நடந்தோன்னே அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பிளாக் வரும். ட்ரை பிளாக்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிவைடட் பை 0 வரக்கூடாது. அப்போ டிவைடட் பை 0 வந்தால் நமக்கு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கேன். என்ன எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கேன், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். யார் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே புஷ் பண்ணி விடும். அப்ப புஷ் பண்ண உடனே நேரா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரை பிளாக்ல இருக்கிற கேட்ச் பிளாக்குக்கு வரும். இந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். அப்ப இங்க த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இப்போ இந்த கேட்ச் பிளாக் நான் எதுக்கு எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டு ஹேண்டில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஏன்னா பெராந்தசிஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
parenthesisல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா arithmetic exception ஸ்பேஸ் கொடுத்து e கொடுத்திருக்கேன். அப்ப this catch block is used for catching the arithmetic exception. Or otherwise, this catch block is used for handling arithmetic exception. So, inside this, I have introduced only one statement, system.out.println division by 0. அவ்வளவுதான், just division by 0ங்கிற error message வர சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி catch block முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி, முன்னாடி கேஸ்ல நமக்கு என்ன நடந்தது, ட்ரை கேட்ச் பிளாக் கொடுக்காதப்ப என்ன நடந்தது, எந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸெப்ஷன் வந்ததோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க எதுவுமே நடக்காது. ரைட். அப்ப ஆஸ் பர் திஸ் இங்க ட்ரை பிளாக்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸெப்ஷன் வந்தனால கேட்ச் பிளாக்கு வந்துருச்சு. கேட்ச் பிளாக்ல டிவிஷன் பை 0ங்கிற எரர் மெசேஜ் வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி கேட்ச் பிளாக்கை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு நடக்கும் டில் த எண்ட் ஆஃப் த கோட் வரலாம். இப்போ இங்க நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், தட் இஸ் system.out.println ஆஃப்டர் கேட்ச்னு. ஸோ அப்போ எனக்கு இதுல என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை 0 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ திஸ் இஸ் த கோட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஹேண்ட்லிங் arithmetic exception. இந்த இடத்துல த்ரோ பண்ணது யாரு மேடம்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் த்ரோ பண்ணிருக்கு, ஹேண்டில் பண்ணது மேனுவலா நம்ம பண்ணிருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம யூசருக்கு என்ன புரிய வைக்கிறோம், நீங்க வந்து டிவிஷன் பை 0 கொடுத்துருக்கோம், அப்படி டிவிஷன் பை 0 வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 0 வரக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதை கரெக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன மேடம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிக்கு வந்து 0 தவிர வேற எந்த வேல்யூ நீங்க கொடுத்தீங்கனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 42 டிவைடட் பை அந்த வேல்யூ போட்டு எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பட் ஃபார் திஸ் கேஸ் டியோட வேல்யூ 0 இருக்கிறதுனால நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை 0ங்கிறதும் ஆஃப்டர் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதும் நமக்கு பிரிண்ட் ஆகும். தட்ஸ் ஆல். இப்போ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக நோட்பேட் போயிட்டு ஃபைலில் நியூ கொடுக்குறேன். ஜஸ்ட் ஐ எம் பேஸ்டிங் திஸ் கோட். வேற ஒன்றும் இல்லை, ட்ரை பிளாக்னாலே மானிட்டர் ஏ கோட் ஆஃப் பிளாக். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், மானிட்டர் அ பிளாக் ஆஃப் கோட் அண்ட் த கேட்ச் பிளாக் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹேண்டில் arithmetic exception. அண்ட் arithmetic exceptionன்றது நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ built-in class. கிளாஸோட நேம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இந்த இனிஷியல் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கு. கிளாஸோட நேம்ல எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு வேர்டோட லெட்டர்ஸோட ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல்ல இருக்கும். இதான் கன்வென்ஷன் ஜாவால யூஸ் பண்ணிருக்கு. ஆல் த பில்ட் இன் கிளாஸஸ் இதை தான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதனால இங்க arithmetic exceptionல ரெண்டு வார்த்தை இருக்கு. arithmetic exceptionட்டு ஒரு வார்த்தையில இருக்க ஏவையும் இந்த செகண்ட் வார்த்தையில இருக்க ஈயையும் கேபிட்டல்ல போடணும். அப்ப இந்த கேட்ச் பிளாக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா arithmetic exception ஹேண்டில் பண்றதுக்கு. அண்ட் இதை சேவ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் மெயின் மெத்தடோட நேம் ஆஃப் த கிளாஸை தான் ஃபைல் நேமா கொடுக்கணும். இங்க exe2.javaன்னு கொடுத்துக்கணும். தட்ஸ் ஆல். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் என்னோட ஒர்க்கிங் டைரக்டரியில. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கம்பைல் திஸ் கோட் ex2ன்னு கொடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். கம்பைலேஷன் எரர் எதுவும் இல்லை. ஜாவாசி exe2ன்னு கொடுக்குறேன். ரைட். இப்போ பாருங்க நான் சொன்ன அவுட்புட் வந்துச்சு டிவிஷன் பை 0 ஆஃப்டர் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமானது என்ன ஃபாலோ பண்ணணும், ட்ரை பிளாக்கை பொறுத்தவரை எந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூஷன் எந்த ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸெப்ஷன் வருதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ட்ரை பிளாக்ல இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நடக்காது. நேரா கண்ட்ரோல் எங்க தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்கு. அப்ப த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப்பையும் கேட்ச் பிளாக் எதுக்காக எழுதியிருக்கோமோ அதோட ஆப்ஜெக்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இங்க வந்து நமக்கு த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட் டைப் வந்து arithmetic exception. இந்த கேட்ச் பிளாக்கோட ஆப்ஜெக்ட் டைப் என்னன்னா arithmetic exception மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு நடக்குது. அப்ப டிவிஷன் பை 0 பிரிண்ட் ஆகுது. அதுக்கு பின்னாடி ஆஃப்டர் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டுங்க நடக்குது. Okay, I hope you understood the previous example. Suppose if we want to display the description of an exception. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அந்த எக்ஸெப்ஷனோட டிஸ்கிரிப்ஷனை பிரிண்ட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் இது எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. catch of arithmetic exception e. ஸோ இந்த ஈங்கிறதா நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ஆப்ஜெக்டை பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்டை பற்றின ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் எடுக்கணும்னா அந்த ஆப்ஜெக்டை system.out.printlnக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். அதை எதை பிரிண்ட் பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அன் எக்ஸெப்ஷனை பிரிண்ட் பண்ணிடும். அப்போ system.out.println வித்தின் டபுள் கோட்ஸுக்குள்ள எக்ஸெப்ஷன் பிளஸ் ஈன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த இ இப்படி வந்து எதோட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள கனெக்ட் பண்ணி கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா println ஸ்டேட்மெண்ட்டுக்காக. அப்போ எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் println ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஈங்கிறது ஆப்ஜெக்ட், அதோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். அப்போ அதோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் கோலன் java.lang.arithmetic exception :/0. So this is the description. I hope you understood what we learnt in this lecture. Let me sum up.
The first one is exception handling fundamentals. In the second part, we have discussed the general form of an exception handling block. And in the third part, we have discussed uncaught exception with an example. And in the fourth part, we have discussed how to handle arithmetic exception with appropriate examples. We will see the remaining part of exception handling in the upcoming lecture. See you soon. Thank you.